மூச்சுக்காற்றை லேசாக இழுத்துக்கொண்டே புருவ மத்தியை கவனிக்கவும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனித வாழ்க்கை சிக்கலானது. எந்த மனிதனும் முழுமையாக சிக்கலின்றி வாழ முடியாது. ஆனால் அந்த தெய்வ சக்தி போதிய அளவு மனதிலே உடலிலே இருக்கும் பொழுது தலைக்கு வந்த துன்பங்கள் நிச்சயமாக தலப்பாகையோடு போகும் என்பார்கள். அதுபோல எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்களிலும் தவ சக்தியை பெற்றவர்களுக்கு முடிவு நன்றாக இருக்கும். மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் சமுதாயத்தில் பெரும்பாலானோர் மன துன்பம், உடல் துன்பங்கள் அதிகமாக பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பதால், தெய்வ சக்தி குறைவாக இருப்பதனால் தவம் செய்கிறவர்களுக்கும் நிச்சயமாக தொந்தரவுகள், சோதனைகள் இவைகளெல்லாம் சமுதாயத்தால் வரும். ஆனால் தொடர்ந்து உண்மையான கடவுள்கள் மீது மனம் வைத்து தவம் செய்து அந்த ஆற்றலை பெறும் பொழுது இவருக்கு நோய்கள் வரலாம், மன துன்பங்கள் வரலாம். ஆனால் அதிலிருந்து எளிதாக விடுபடுவார். அந்த துன்பங்கள் இவரை சீர்குலைக்காது. துன்பத்திற்கு துன்பம் தர வேண்டும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அதே போல துன்பத்தை கண்டு சற்றும் அசராமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை போக்கும் வழி கண்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பார். மனோதிடம் இதற்கு பெயர். உச்சி மீது வானிலிருந்து வீழ்ந்த பிறகும் என்பது பாரதியார் வாக்கு. அப்பொழுது வானமே இடிந்து விழுந்தாலும் மனம் தளராது. வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குள் நடப்பதுதான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் மற்றவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து வாழும் தன்மை அதிகரிக்கும். எனவே உடல்நிலை சரியில்லை என்றால் மருந்து உட்கொள்வதில் தவறில்லை. அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மகரிஷியே 90 வயதுக்கு மேல் 4-5 முறை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கார். அதனால் அதை கடைசியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவம், ஆபரேஷன் என்பதை கடைசியாக வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு உணவில் மாற்றம், தொடர்ந்து தவத்தினை செய்தல், அதே போல ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து சித்தா போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல், இவைகளிலேயே சரியாகிவிடும். எனவே எப்படி பார்த்தாலும் நமது தவம் உண்மையான தவம், உண்மையான கடவுள் மீது, நவகிரகங்கள் மீது வைத்து செய்யும் தவம், அதில் நன்மையே தொடர்ந்து கிடைக்கும் என்று கூறி இப்பொழுது தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.